ஸோ நீங்க இத சொல்லும்போது தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. நெறைய ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து ஹேர் ஆயில ஹீட் பண்றதுக்கு கூட சேர்த்தே ப்ராடக்ட்ஸ் குடுத்துடுறாங்க. ம், ம். ஹேர் ஆயில் வந்து சாதாரணமா தடவுறதுக்கும், அத ஹீட் பண்ணி தடவுறதுக்கும் என்ன மேம் டிஃபரன்ஸ் இருக்கும்? நெறைய பேருக்கு ஹீட் பண்ணி நம்ம ஏன் தடவுறோம்னா, ஜென்ரலாவே சித்த மருத்துவத்துல இந்த தொக்கன முறைகள் சொல்லுவாங்க. மசாஜ் தெரபின்னு. மசாஜ் பண்ணும்போது ஆயில ஹீட் பண்ணி நம்ம அப்ளை பண்ணும்போது ஈஸியா அது வந்து பெனிட்ரேட் ஆகும் ஸ்கின்ல. இந்த ஹேர் ஃபாலிகல்ஸ்ல, ஸ்கின்ல இருக்கிற ஸ்போர்ஸ்ல நல்லா பெனிட்ரேட் ஆக ஆரம்பிக்கும். அதுக்காக தான் அந்த மைல்டா நம்ம ஹீட் பண்றோம். இன்னொரு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு சிலருக்கு ஆயில் அப்ளை பண்ணாலே எனக்கு கோல்டு வந்துரும்னு சொல்றாங்க இல்லையா? அவங்களுக்காகவும் நம்ம மைல்டா ஹீட் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். எந்த ஒரு ஆயில் நம்ம டைரக்ட்டா அப்ளை பண்றதுக்கு பதிலா மைல்டா ஹீட் பண்ணும்போது டைரக்ட்டா ஹீட் பண்ண வேண்டாம். ஸோ டபுள் பாயிலிங் மெத்தட்ல நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பவுல்ல வாட்டர், அதுக்குள்ள ஒரு சின்ன பவுல்ல ஆயில் வச்சு அந்த ஹீட் வந்து தண்ணீல பட்டு, தண்ணீல இருக்கிற ஹீட் வந்து நம்ம ஆயில் மூலியமா நம்ம எடுத்து தடவும்போது, டைரக்ட்டா நம்ம ஹீட் பண்ணாம டபுள் பாயிலிங் மெத்தட்ல பண்ணலாம். ஏன்னா நெறைய ஹெர்ப்ஸ் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால டபுள் பாயிலிங் மெத்தட் ஈஸியா இருக்கும்.